ஸோ இது பொடி போட்ட ஜீரா ரசம். இது மீனாமாவோட ரெசிபி. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மீனாமா பண்ண அதே கொஞ்சம் கூட மாற்றாமல் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒன்லி டிஃப்ரென்ஸ் மீனாமா இல்லை அண்ட் தல்லஸ் வீட்டிலேருந்து பண்ணுறோம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இது அரவுண்ட் 8 o'clock இப்போ மார்னிங் டல்லஸில். So this is outside of our home. இதான் எங்கள் வீடு. இதுதான் டல்லஸோட மார்னிங். பருப்பு 1 teaspoon, பெப்பர் 1/2 teaspoon, 3/4 teaspoon ஜீரகம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஒரு 3 to 3.5 tumblers ஆஃப் வாட்டரில், lukewarm வாட்டரில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி, க்ளீன் ஹேண்ட்ஸால் ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா அந்த பல்ப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே அரைக்கணும். அது மிக்சியில் அந்த துவரம்பருப்பு, பெப்பர், ஜீரகம் வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே அரைக்க வேண்டியதுதான். கோர்ஸாக அரைக்கணும். இது பாருங்கள், கரகரன்னு அரைக்கணும். ஸோ இதை தனியாக வச்சுக்கோங்க. எஸ், கோர்ஸாக அரைச்சி கீப் இட் அசைட். எஸ், ஸோ இவ்வளோதான் அரைக்கணும். ஸோ இப்போது இந்த புளி வாட்டரில் ரச பவுடர் 1 teaspoon ரச பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், அதை ஆட் பண்ணுங்கள். எஸ், ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் உப்பு ஆட் பண்ணுங்கள். எஸ், உப்பு அக்கார்டிங் டு டேஸ்ட். இல்லை பெருங்காயம் கிடையாது. ஆக்சுவலி அந்த ஜீரா ரசம் நல்லா ஒரு கொதி வரணும். அந்த கிளிப்பிங் ஆக்சுவலி மிஸ் ஆகிடுது. ரசம் நல்லா ஒரு கொதி, பப்ளியாக ஒரு கொதி வரணும். அண்டு நெய்யில் வந்து கடுகு, கருவேப்பிலை தாளித்து அதை நம்ம கொதிக்கிற ரசத்தில் we need to add. ஸோ எஸ், கடுகு வெடித்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பப்ளியான ரசத்தில் ஜஸ்ட் ஆட் த டெம்பரிங் நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது, சூப்பர்வாக. எஸ், ஸோ மீனாமாவோட ஜீரக ரசம் ரெடி. எஸ், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எஸ், இதில் வேணால் டொமேட்டோ இஸ் ஆப்ஷனல். நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். ஐ ஹேட் சம் டொமேட்டோ லெஃப்ட், ஸோ அதை ஆட் பண்ணேன். ஸோ ட்ரை திஸ் அவுட். ஸோ மீன்வாயில் நான் வெண்ணெய் காய்ச்சினேன் அண்ட் கேபேஜ் கறி தான் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி. ஸோ திஸ் இஸ் டொர்னடோ வந்தது டுவார்ட்ஸ் ஈவினிங். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் திஸ். ஸோ மேஜர் டிசாஸ்டர்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் clip with you. So enjoy this, and if you like this video, just give me a thumbs up and share this video with your friends and family, and don't forget to subscribe to my channel. Stay healthy, have fun cooking. இன்னொரு 10 minutesல severe thunderstorm. So sky இப்படி இருக்கு. Oh my god, oh exciting-ஆ இருக்கு.